குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 13/5/2025 ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 467க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 12ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருதுன்னு பார்த்துட்டு இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 12ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 5-3-5 பாஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டபுள்ஸ் வந்திருக்கு. ஸோ டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா 00 வர சான்சஸ் இருக்கும், 003 வர சான்சஸ் இருக்கும், 004, 005, 00 வந்துச்சு அப்படின்னா இல்லை 55 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா இந்த இதில் இருந்து சொல்லியிருந்தேன். எகைன் 55க்கு பதிலாக அதோட பவர் நம்பர்ஸ் வந்திருக்கு. டபுள்ஸ் தான் வந்திருக்கு, அதோட பவர் நம்பர்ஸ் வந்திருக்கு. பவர் நம்பர்ஸ் 5ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 9, 5-3-5, 5ஓட பவர் 9, 9-3-9, எகைன் அதே பாஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5ஓட பவர் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பேன் 9, 3 ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்த 5ஓட பவர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9. இப்போ 9-3-9 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. டபுள்ஸ் 99 பாஸ் ஆகிருக்கு. அந்த நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு. நான் சொல்லலே பார்த்தோம் அப்படின்னா 9 அல்லது 0 பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பேஸ் பண்ணி தான் 99 பாஸ் ஆகிருக்கு. சொல்லல பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 9 இருக்கும் இல்லை 0 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ 9 பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு, 99 பாஸ் ஆகிருக்கு. வந்த நம்பர் ரிப்பீட் ஆனதுனால 939 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 939 அப்படிங்கிறது இல்லை, பவர் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கு. இதுக்கு முந்தைய நாள் கொடுத்த ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. 11ஆம் தேதிக்கான சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி 6-2-9 பாஸ் ஆச்சு. அதை பேஸ் பண்ணி 9-3-9 அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நேற்று 5-3 பாஸ் ஆச்சு, இன்னைக்கு 9-3 பாஸ் ஆயிருக்கு. நேற்று 5-3-5, 5-3-9, 5-3-5 பாஸ் ஆச்சு. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 9-3-9 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு. அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா 3-2-0, 8-0க்கு பதிலாக 3-2-0 அப்படின்னு பாஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணியே நேற்று 5-3 பாஸ் ஆச்சு, இன்னைக்கு 9-3 பாஸ் ஆயிருக்கு. நாளைக்கு எகைன் என்ன நம்பர்ஸ் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சார்ட்டை பேஸ் பண்ணியே பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். ஒரு நாள் கேப்பில் தான் பாஸ் ஆகுது. நேற்று சொன்ன நம்பர் இன்னைக்கு பாஸ் ஆகுது, இன்னைக்கு சொன்ன நம்பர் நாளைக்கு பாஸ் ஆகலாம். ஏன்னா சார்ட் மாறுது. அதே சார்ட்டில் ஃபுல் நம்பர்ஸ் வரல, அப்படியே 2 நம்பர் தான் வந்திருக்குன்னு அடுத்த சார்ட்டை எடுத்தோம். பட் அதே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அந்த சார்ட்டு தான் எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 9-3-9 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. நேற்று 5-3 பாஸ் ஆச்சு, இன்னைக்கு 9-3 பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கு இதை பேஸ் பண்ணி இப்போ 0 வரும் அப்படின்னா 0-9 இல்லை எகைன் 99 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை 0-9 இல்லை 5-1. கண்டிப்பாக 2 நாள் 5-3 பாஸ் ஆச்சு, 9-3 பாஸ் ஆச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 3-9 பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 3-9-2 அல்லது 3-9-9, 3-9-5, 3-9-0. கண்டிப்பாக இதை அந்த பாக்ஸ் 506, 392, 994ங்கிறத பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா 845 எப்படி எடுத்தேன் அப்படின்னா நேற்று, அதாவது இன்னைக்கு 12ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்லேருந்து எடுத்தது தான் இது. 12ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் வந்த நம்பரோட பேலன்ஸ் நம்பர் 845, இல்லை நாளோட பவர் 7 வந்துச்சு அப்படின்னா 875, 845 அல்லது 875 வரலாம். அதில் பேலன்ஸ் நம்பர் கண்டிப்பாக இந்த நம்பர் நாளைக்கு பாஸ் ஆகணும், இல்லைன்னா வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த நாட்களில் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்பர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், பாஸ் ஆகும். 845 அல்லது 875.
நேற்று பார்த்தோம் அப்படின்னா 0-4 அல்லது 4-0 அப்படிங்கிறது இன்னைக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன். 40 அல்லது 0-4ன்னு கொடுத்துருந்தேன். சரி, நாளைக்கும் அதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் வரலாம். 440 அல்லது 4ஓட பவர் 7 வந்துச்சு அப்படின்னா 740. 440 740 அப்படிங்கிற நம்பர்ஸ். இதுவும் 2 நாள் கொடுத்த சார்ட்டோட பேலன்ஸ் நம்பர்ஸ் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 690 9 வந்திருக்கு. 9ஓட பவர் 5 அல்லது 6 வர சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 6 பேஸ் பண்ணி 9 இருக்குது, 6 பேஸ் பண்ணி 0 இருக்குது. அதனால் 0 வரும் அப்படின்னா 60 90. ஸோ 690ங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா 670 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 60 70 இருக்குது, அதனால் 670 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ட்ரா நம்பர்லையும் பார்த்தோம் அப்படின்னா 67ங்கிறது இருக்குது. 467 ட்ரா நம்பர், அதனால் 670 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை 99 வந்ததுனால 8 99 வந்துச்சு. ஸோ 88 வரலாம் அப்படின்னா 88 பேஸ் பண்ணி இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 788 ஏசியில் 99 பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கும் ஏசியில் 88 பாஸ் ஆகும்னா 878. இல்லை பிசியில் 88 பாஸ் ஆகும்னா 788 188 அப்படிங்கிற நம்பர்ஸ். 788 188 அல்லது 588. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1588 0 டி போர்டில் பார்த்தோம்னா 0 பாஸ் ஆகிருக்கு. 0939 பாஸ் ஆகிருக்கு. இப்போ 0 பதிலாக 1 வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா 9க்கு பதிலாக 5 வர சான்ஸ் இருந்துச்சுன்னா 1588 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் 1588 அப்படிங்கிற 4 நம்பர் எடுத்திருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். இந்த நம்பர்ஸ் எல்லாமே கன்ஃபார்ம் நம்பர்ஸ் இல்லை, ஆனால் வரக்கூடிய நம்பர்ஸ், வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக வரக்கூடிய நம்பர்ஸ் தான். உங்களோட கெஸ்ஸிங்கில் வருதா அப்படின்னு பாருங்கள். வந்துச்சு அப்படின்னா எந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறத மட்டும் சூஸ் பண்ணி பண்ணுங்கள். எல்லா நம்பர்ஸும் பண்ணணும் அப்படிங்கிறதில்ல. அடுத்து 939. இப்போ 9ஓட பவர் 5 55 வந்துச்சு. 5ஓட பவர் 9 99 பாஸ் ஆச்சு. இப்போ எகைன் 9 வந்திருக்கு. 9ஓட பவர் 5 இல்லை 6. இப்போ எகைன் 55 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். எகைன் 55 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை ஏன்னா டபுள்ஸ் வருதா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் 9ஓட பவர் 5 அல்லது 6. 6ஓட பவர் 1 அல்லது 0. அதனால் 5 6 0 1. எகைன் 9க்கும் பார்த்தோம் அப்படின்னா 5 6 0 1. 3ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 8. 3ஓட பவர் 8 இல்லை அப்படின்னா 4. 4ஓட பவர் 7 அல்லது 2. 4ஓட பவர் 7 அல்லது 2. கண்டிப்பாக இந்த நம்பரை பேஸ் பண்ணி தான். ஏன்னா எல்லா நம்பர்ஸும் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது நினைக்க வேணாம். எந்த நம்பர்ஸ்க்கு என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறது தான். பவர் நம்பர்ஸாக வந்துச்சுன்னா அதனால் இப்போ 9 ஏ போர்டில் வந்திருக்கு. 9க்கு பதிலாக 5 6 0 1 அப்படிங்கிற நம்பர்ஸ் எனி ஒன் நம்பர்ஸ் கண்டிப்பாக வரணும். இல்லை சி போர்டில் 5 6 0 1. கண்டிப்பாக சி போர்டில் இந்த 4 நம்பர்ஸில் எனி ஒன் நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்கும். 5 6 0 1 எல்லா நாளுமே பார்த்தோம் அப்படின்னா சி போர்டில் அதை பேஸ் பண்ணி தான் வரும். இப்போ 5 3 5 ரிசல்ட்டில் சி போர்டில் பார்த்தோம் அப்படின்னா 9 6 0 1 கொடுத்தா 9 பாஸ் ஆகிருக்கு. 11ஆம் தேதியில் பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து 6 2 9. 6 2 9. 9ஓட பார்த்தோம் அப்படின்னா 5 5 0 6 1 கொடுத்தா சி போர்டில் 5 பாஸ் ஆகிருக்கு. அதனால் கண்டிப்பாக பவர் நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகும் அப்படின்னா 5 6 0 1 அப்படிங்கிற எனி ஒன் நம்பர்ஸ் 4 நம்பர்ஸில் ஏதோ ஒரு நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆக சான்சஸ் இருக்கும். சி போர்டு 5 6 0 1. இப்போ சார்ட்டில் 5 6 பேஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா 5 பேஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா என்ன நம்பர்ஸ், அதாவது சி போர்டில் 5
அல்லது சி போர்டில் 6. சி போர்டில் 6 வந்துச்சுன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 166 இருக்குது, 166 இருக்குது, 156 இருக்குது, 166 அல்லது 156. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 56 இருக்குது. இங்கே 906 இருக்குது, 906. இங்கே 706 அல்லது 76, 676. அது மாதிரி 6 அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எடுக்கலாம். 5 அப்படின்னா 5 பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 165, 225, 125, 185 இல்லை 815 அப்படிங்கிற நம்பர்ஸ் வர சான்ஸ் இருக்கும். 5 வரும்னா 0 அல்லது 1 வரும். அப்படின்னா 0ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 50 இருக்கு, 60 இருக்கு, 20 இருக்கு, 10 இருக்கு, 70 இருக்கு. அதனால இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக சி போர்டில் 5, 6, 0, 1 அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வர சான்சஸ் இருக்கும். உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கள். பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நம்பர் சூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். நீங்கள் ஒரு நம்பர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். ரெகுலராக வேறு நம்பர்ஸ் சூஸ் பண்ணுறதை விட ஒரு நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். அதை கண்டினியூவாக 2-3 நாள் வைங்க. அந்த நம்பர்ஸ் கண்டிப்பாக வின் பண்ணும். ரிசல்ட் வந்த நம்பரை பேஸ் பண்ணி இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 6, 2, 9 பாஸ் ஆகிருந்துச்சு. அதை பேஸ் பண்ணியே தான் 9, 3, 9 பாஸ் ஆகிருக்கு. இப்போ 9, 3, 9 பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 249 இருக்குது, 249 இருக்குது, இல்லை 294 அப்படின்னு இருக்குது. அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இந்த 249 அல்லது 492 அல்லது 429 அப்படிங்கிற நம்பர்ஸ் பாஸ் ஆகும். அந்த மாதிரி நம்பர் சூஸ் பண்ணுங்கள். அந்த நம்பர்ஸை வந்த ரிசல்ட்டோட பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். அதை கண்டிப்பாக 2-3 நாள் வைங்க. கண்டிப்பாக வின் பண்ணுவேன். இப்போ நான் கொடுத்துருக்க நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 5, 0 பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் 6, 1 அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் பாருங்கள். கண்டிப்பாக வின் பண்ணலாம். இது சி போர்டில் கண்டிப்பாக 4 நம்பரில் ஒரு நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.